புனித ஜான் மஸ்ஸியாஸ் என்கிற ஒரு நபர், அந்த புனிதர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் உதவி இழந்த ஆன்மாக்களுடைய பாதுகாவலர் என்று வரலாற்று ஆசிரியர்களால் அவர் வர்ணிக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு புனிதர். ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். அவர் இந்த தூய்மை பெறும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மீட்படைய 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா ஜெபமாலை. அந்த ஜெபமாலை வழியாக, அதாவது உடல் சோர்வு இருந்தாலும், முழந்தால் படியிட்டு கால் வலிச்சாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் மீட்படைய அவர் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதற்கடுத்தபடியாக அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, திருப்பலிகளை அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஓ சகோதரனே, நீர் மீட்படைய நான் பலிகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டொமினிக்கன் துறவுற சபையை சார்ந்த இந்த ஒரு துறவி என்ன பண்ணுறார் அப்படின்னா, நிறைய லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் மீட்படைய ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லிக்கொண்டே திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து கொண்டே அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். அதனால தான் அவர் உதவி இழந்த ஆன்மாக்கள் அல்லது தூய்மை பெறும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் பாதுகாவலர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் நவம்பர் மாதத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இறந்து போன ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். பெரிய நம்மள்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஒன்று செய்யலாம். நம்ம பயணிக்கின்ற பொழுது, சின்ன சின்ன வேலைகள் செய்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை, அதாவது ஜெபமாலையை, எளிய ஜெபம், அந்த எளிய ஜெபமாலையை நம்ம சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இறந்து போன ஆன்மாக்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வாங்க. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான அருளை, அந்த பாக்கியத்தை இறைவன் நம்மளியாக செய்ய நம்மை கடவுளுக்கிட்ட அர்ப்பணமாக்குவோம்.